ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் சிறையில் இருந்தபோது நடந்துள்ள ரகசிய சந்திப்புகள், வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். வடக்கில் அடிப்படை அபிவிருத்தி நடவடிக்கை தொடர்பில் மீளாய்வு கூட்டம். அலுவலக ரயில்களை தடையின்றி முன்னெடுக்க தீர்மானம். நாட்டுக்குள் பாரிய வலுசக்தி பிரச்சினை தலை தூக்கும், சம்பிக்க எச்சரிக்கை. இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் மேலும் நீடிப்பு, ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. இந்தியா நரக படுகொலி, அவமானப்படுத்திய ட்ரம்பால் புதிய சர்ச்சை. விடுமுறை தொடர்பில் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யோசப் பரராஜசிங்கம் படுகொலை சம்பவம் தொடர்பில் 2015 முதல் 2021 வரை பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் நடந்த பல சந்திப்புகள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. பிள்ளையானுடன் சிறையில் இருந்த ஒருவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வுத்துறையினர் சமர்ப்பித்துள்ள தகவலின்படி பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2015 முதல் 2021 வரை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது பேராசிரியர் ரொஹான் குணவர்த்தன அவரை 3 சந்தர்ப்பங்களில் நேரில் சந்தித்து பேசியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிள்ளையானுடன் சிறையில் இருந்த ஒருவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சந்திப்புகளின் போது பேராசிரியர் குணரத்னவுடன் 2 பெண்கள் சென்றுள்ளனர். அவர்களில் ஒருவர் பின்னர் நேரடியாக இலங்கை இராணுவத்தில் மேஜர் தரத்துக்கு நியமிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஷஹரான் ஹாஷிமின் சகோதரர் ஷெய்னி மௌலவி மற்றும் மெல்கான் ஆகியோரை பிள்ளையான் தானிருந்த சிறை அறைக்கு அழைத்துச் சென்றதாக அந்த சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். அவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருந்த போது எவராவது அருகில் சென்றால் பேச்சை மாற்றி விடுவார்கள் என்றும் சாட்சியாளரை கோடிட்டு குற்றப்புலனாய்வுத்துறையினர் நீதிமன்றக்கு அறிக்கையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண விவசாய மற்றும் கமநல சேவைகள், கால்நடை அபிவிருத்தி, நீர்ப்பாசன, மீன்பிடி, நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சு ஆகியவற்றின் கீழ் 2026ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து விசேட துறைசார் மீளாய்வு கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டமானது வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் நேற்று ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தினூடாக சுமார் 1875 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் பாரிய உட்கட்டமைப்பு பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. குறிப்பாக டிட்வா பேரிடர் மற்றும் பருவகால வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பல்வேறு பகுதிகளில் வடிகால்களை தூர்வாரி புனரமைக்கும் பணிகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் மாகாணத்திலுள்ள பிரதான மற்றும் நடுத்தர குளங்களின் நீர் முகாமைத்துவத்தை மேம்படுத்தி எதிர்வரும் சிறுபோகச் செய்கைக்கு தேவையான நீரை தடையின்றி வழங்குவதற்கான அனைத்து ஒழுங்குகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. விவசாய திணைக்களத்தினூடாக 692 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் பல்வேறு உற்பத்தி மேம்பாட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நடப்பு சிறுபோகத்தில் சுமார் 49,814 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உபஉணவு பயிர்கள் செய்கை முன்னெடுக்க இலக்கிடப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக நிலக்கடலை, பயறு மற்றும் உளுந்து செய்கைகளில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அத்துடன் திராட்சை செய்கைக்கான விசேட திட்டங்களுக்காக 16 மில்லியன் ரூபாவும், நவீன விவசாய தொழில்நுட்ப விரிவாக்கத்திற்காக 215 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தினூடாக 377 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் 97 அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. டித்வா வெள்ளப்பெருக்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. ஜாழ்ப்பாணத்தில் 110 மில்லியன் ரூபாவும், கிளிநொச்சியில் 79 மில்லியன் ரூபாவும் இதுவரை இழப்பீடாக வழங்க அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நடமாடும் மருத்துவ முகாம்களூடாக சுமார் 1600 விவசாயிகளுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மீன்பிடி அலகினூடாக 33 மில்லியன் ரூபாய் செலவில் மாகாணத்தில் உள்ள குளங்களில் நன்னீர் மீன் மற்றும் இறால் குஞ்சுகளை இருப்பு செய்யும் பணிகள் 5 மாவட்டங்களிலும் பரவலாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நிர்வாக ரீதியான சவால்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ஆராய்ந்த ஆளுநர் அவற்றுக்கான தீர்வுகள் மற்றும் மேலதிக அறிவுறுத்தல்களையும் இதன்போது வழங்கினார். இந்த துறைசார் மீளாய்வு கூட்டத்தில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர்,
விவசாய அமைச்சின் செயலாளர், பிரதம செயலாளர்கள், மாகாண பணிப்பாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெலியத்தையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த சாகரிகா கடுகதி ரயில் வாதுவை பகுதியில் தடம் புரண்ட போதிலும் அலுவலக ரயில் சேவைகள் ரத்து செய்யாமல் முன்னெடுக்க ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதன்படி தடம் புரண்ட பகுதி வரை ரயில்களை இயக்கி அங்கு பயணிகளை இறக்கிவிட்டு பின்னர் மற்றொரு ரயில் மூலம் அவர்களை அழைத்துச் செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் ரயில்களின் செயற்பாடுகள் குறித்து இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாகரிகா ரயில் இன்று காலை தடம் புரண்டதுடன் இதன் காரணமாக இருவழிப்பாதையின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள மின்சார பிரச்சனை, டீசல் பிரச்சனை காரணமாக நாட்டின் வலுசக்தி துறை வீழ்ச்சியடைந்துள்ளது. அதனால் வலுசக்தியை கட்டியெழுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக எதிர்வரும் ஜூலை ஆகஸ்ட் மாதமாகும் போது நாட்டுக்குள் பாரிய வலுசக்தி பிரச்சினை தலைதூக்கும் என்று முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நேற்று கூட்டு எதிர்க்கட்சி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ஏப்ரல் 20ஆம் தேதியாகும் போது நாட்டுக்கு 25 நிலக்கரி கப்பல்களை கொண்டு வர ட்ரைன் செம்பா நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருந்தது. தற்போது அந்த காலம் முடிவடைந்துள்ளது. இதுவரை 15 நிலக்கரி கப்பல்களே நாட்டுக்கு வந்திருக்கின்றன. அதனையும் இறக்குவதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் 25 நிலக்கரி கப்பல்களையும் கொண்டு வரும் சவாலை வெற்றி கொள்ள முடியாமல் போயிருக்கிறது. நிலக்கரி பிரச்சினையால் ஏற்பட்டுள்ள மின்சார பிரச்சினை, டீசல் பிரச்சினை காரணமாக நாட்டின் வலுசக்தி துறை வீழ்ச்சியடைந்து செல்வதால் நாட்டின் பொருளாதாரமும் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஆனால் அரசாங்கம் தற்போது 2009 இடம்பெற்ற நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் தேடி பார்க்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதனால் தற்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் வலுசக்தியை கட்டியெழுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக எதிர்வரும் ஜூலை ஆகஸ்ட் மாதமாகும் போது நாட்டுக்குள் பாரிய வலுசக்தி பிரச்சினை தலைதூக்கும் என்றும் கூறியிருந்தார். இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வியாழக்கிழமை வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலிய மற்றும் லெபனான் அதிகாரிகளுக்கு இடையே நடந்த சந்திப்பை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்துள்ளதாக ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் ஒரு சிறந்த சந்திப்பு என்று பாராட்டிய ட்ரம்ப் இரு நாடுகளின் தலைவர்களையும் விரைவில் வெள்ளை மாளிகைக்கு வரவேற்பேன் என்று செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட முதலாவது போர் நிறுத்தம் 10 நாட்களுக்கு பிறகு காலாவதியாகவிருந்த நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளை இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான மத்தியஸ்தத்தில் ட்ரம்பின் ஈடுபாடு போர் நிறுத்தத்தை நீடிக்க சாத்தியமாக்கியது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறியதுடன் அமைதிக்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய இரு நாடுகளும் ஹிஸ்புல்லாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய ரூபியோ லெபனான் மக்கள் அமைதியான மற்றும் செழிப்பான ஒரு நாட்டில் வாழ தகுதியானவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா குறித்து தெரிவித்த கருத்து பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி அண்மையில் ஆற்றிய உரையொன்றில் இந்தியா குறித்து குறிப்பிடும் போது நம் கிரகத்தில் இருக்கும் நரக படுகொலி என்ற சர்ச்சைக்குரிய வார்த்தையை பயன்படுத்தினார். இந்தியர்களை நரகக்குழி என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் தகவலற்றவை, பொருத்தமற்றவை மற்றும் தரம் தாழ்ந்தவை என இந்தியா கடுமையாக சாடியுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அந்த அறிக்கையில் நாங்கள் அந்த விமர்சனங்களையும் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட பிந்தைய அறிக்கையையும் கவனித்தோம். இந்த தரம் தாழ்ந்த கருத்துக்கள் வெளிப்படையாகவே எவ்வித தகவலமற்ற மற்றும் பொருத்தமற்ற ஒன்றாகவே உள்ளன. நீண்ட காலமாக பரஸ்பர மரியாதை மற்றும் பொதுவான நலன்களை அடிப்படையாக கொண்ட இந்தியா அமெரிக்கா உறவின் யதார்த்தத்தை இவை நிச்சயமாக பிரதிபலிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வருட வெசாக் பௌர்ணமி தினத்திற்கு அடுத்த நாள் விடுமுறையா என்பது தொடர்பில் விசேட அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு வெசாக் பௌர்ணமி மே 30ஆம் தேதி வருவதால் முன்னதாகவே மே 2ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த விடுமுறை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் இதனை தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரச வெசாக் உற்சவத்தின் உத்தியோகபூர்வ நிகழ்வு மே மாதம் 30ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெசாக் தினத்துக்கு மறுநாளான மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்த போதிலும் அன்றைய தினம் பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இம்முறை வெசாக் வாரம் மே மாதம் 27ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் சிறையில் இருந்தபோது நடந்துள்ள ரகசிய சந்திப்புகள், வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். வடக்கில் அடிப்படை அபிவிருத்தி நடவடிக்கை தொடர்பில் மீளாய்வு கூட்டம்.
அலுவலக ரயில்களை தடையின்றி முன்னெடுக்க தீர்மானம். நாட்டுக்குள் பாரிய வலுசக்தி பிரச்சினை தலை தூக்கும். சம்பிக்க எச்சரிக்கை. இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் மேலும் நீடிப்பு. ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. இந்தியா நரகப்படுகொலி. அவமானப்படுத்திய ட்ரம்பால் புதிய சர்ச்சை. விடுமுறை தொடர்பில் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இத்துடன் தமிழ்விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.